எல்லாருக்கும் நமஸ்காரம். சத்சங்கோட பெருமையை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதை இன்னும் கொஞ்சம் விளக்குற மாதிரி தான் ஒரு நிகழ்வை இன்னைக்கு நம்ம பார்க்கப்படும். விஸ்வாமித்திரர் ஒரு டைம் யாகம் பண்ணினார். அந்த யாகத்தோட முடிவுல தங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் தானமா கொடுக்கணும் அப்படின்னுட்டு முடிவெடுத்தார். இதை கேட்ட வசிஷ்டர் தானும் அதுல இருந்து அந்த தானம் வாங்கிக்க வருவோம் அப்படின்னு வந்தார். அவர்கிட்ட அப்படியே ரொம்ப விஸ்வாமித்திரர் எப்பவுமே தெரியும் இல்லையா ரெண்டு பேருக்கு எப்படின்னு. சோ நானா கொண்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட அவர் தானம் கொடுத்தார். வசிஷ்டர் அமைதியா வாங்கிட்டு போயிட்டார். கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் வசிஷ்டரும் அதே மாதிரி ஒரு யாகம் பண்ணினா என்ன, நம்மள்கிட்ட இருக்கிறத தானம் கொடுக்கலாமே அப்படின்னு அவருக்கும் இந்த எண்ணம் தோணித்து அதே போல அவரும் யாகம் பண்ணிட்டு தானம் கொடுக்கறது அப்படின்னுட்டு பண்ணினார். அப்போ இந்த விஷயத்த விஸ்வாமித்திரர் கேட்டு அவர் என்ன பண்றாரு, உடனே நம்மளும் போய் வாங்கிக்கலாம் தானத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த யாகத்தோட இதுங்கிறச்சு எல்லாருக்கும் அந்த நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துல அவளுக்கு ஒரு நம்பிக்கை. விஸ்வாமித்திரர் போறார். ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுறது, வசிஷ்டர் தங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து விடுறாரு. ஒண்ணுமே இல்லை. அப்புறம் உடனே இவர் உடனே கோவம் விடுறது. விஸ்வாமித்திரர், நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கே எனக்கு எதுவும் கொடுக்காம ஏமாத்துறதுக்காக நீ இப்படி பண்ணிருக்கியா அப்படிங்கிறப்ப கோவப்படுற. உடனே வசிஷ்டர் அமைதியா சொல்ற, ஒன்னும் இது பண்ணாதீங்க, என்கிட்ட 24 நாழிகை சத்சங்கோட பலன் என்கிட்ட வச்சுட்டு இருக்கேன் நானு, அதுல இருந்து ஒரு 1/4 பாகம் உங்களுக்கு தரேன், நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு. என்ன 1/4 பாகம் எனக்கு கொடுக்குறியா, அதை நான் வாங்கிக்கணுமா சத்சங்கோட பலனை அப்படின்னு அவர் அதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சிக்காதவர் மாதிரி அந்த கோபத்துல அப்படி சொல்றாரு. உடனே பார்த்தாரு வசிஷ்டர், சரி கோவப்படாதீங்க, ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு பண்றேடா, என்ன நீங்க போயிட்டு ஆதிசேஷனையும் சூரிய பகவானையும் நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வாங்கோ. இது இவர் கூப்பிட்டாரு வந்துருவாங்க. சரி ஓகே, இவர் ஏதோ சொல்றாரு படிப்பாதான் பார்ப்போமே அப்படின்னு விஸ்வாமித்திரர் போய் அவ 2 பேரையும் கூப்பிடுறேன். உடனே ஆதிசேஷனும் சரி சூரிய பகவானும் சொல்றான், ஐயோ நாங்க வந்துட்டோம்னா எங்க வேலையை யாரு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நாங்க வரத்துக்கு இல்லை அப்படின்னு. சரி இவர் அவ சொன்னதை வசிஷ்டர்கிட்ட சொல்லிடுற. உடனே இவர் ஒரு நிமிஷம் எனக்காக இன்னும் ஒரே ஒரு வேலை பண்ணுங்கோ, என்னுடைய 24 நாழிகை சத்சங் பலன்ல 1/4 ஆதிசேஷனுக்கும் 1/4 சூரியனுக்கும் நான் கொடுக்கறேன்னு சொல்லுங்கோ, அதை வாங்கிக்கிறதுக்கு திருப்பி எங்கிட்ட வர சொல்லுங்கோ அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். சரி இன்னொரு தடவை தான் அவர் சொல்றபடி கேட்டுதான் பார்ப்போமேன்னு விஸ்வாமித்திரர் போய் அதையே சொல்லியிருக்கார். சொன்னதும் 2 பேரும் பட்டு வந்துட்டார். இவருக்கு ஆச்சரியம், என்னடா இது முதல் தடவை கூப்பிட்டப்ப என் மேல யாரு செய்வா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னமா இப்ப சத்சங் பலன உடனே வந்துட்டாளேன்னுட்டு அந்த கியூரியாசிட்டி இல்லையா, அது அந்த அடக்கிக்க முடியல அவரால். உடனே அவள்கிட்ட நேர கேட்டுடுறாரு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டேன், நீங்க வரவே இல்லை, உங்க வேலைகளை யார் செய்வா, அப்படியே இருட்டு போயிடாதா சூரியன் இல்லைனா அப்படின்றத நீங்களும் சொன்னேன், ஆதிசேஷன் நீங்களும் சொன்ன உங்களுடைய வேலையை எப்படி நிறுத்துறது அப்படின்றதான் சொன்னேன், இப்ப எப்படி வரையல அப்படின்னு. அப்ப 2 பேரும் சொல்றா, வேற ஒண்ணும் இல்ல, அவருடைய சத்சங் பலன்ல 1/4 கொடுத்துட்டா அந்த 1/4 பலனே எங்க வேலைகள் எல்லாம் செஞ்சுடும், அந்த தைரியத்துலதான் நாங்க வரோம் அப்படின்றத கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓ 1/4 சத்சங்கோட பலனுக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கான்னு அவர் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வசிஷ்டர்ட்ட அந்த 1/4 சத்சங் பலனை வாங்கிட்டு திரும்பி இவருடைய ஆசிரமத்துக்கு போற. ஆசிரமத்துக்கு கிட்டக்க நெருங்கும் போது வாசல்ல மகாவிஷ்ணு மாதிரி 2 உருவம் தெரியுது. என்னடா இது என்னவோ தெரியறதே அப்படின்னு இவர் பார்க்கிற. பார்க்கும்போது அவர் சொல்ற, அங்க விஷ்ணுவோட தூதர்கள், விஷ்ணு உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னார், அவர் சீக்கிரமா ராமாவதாரம் எடுக்க போற, நம்ம லக்ஷ்மி தாயார் சீதா தேவியா வர போறா, நீங்க அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க போறேன், இது உங்களுடைய சத்சங்கோட பலன் அப்படின்னு விஷ்ணு சொல்லிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவ போனாள். சோ இவருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்தான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி இவர் அங்க யாகம் பண்ணினார், அந்த அசுரால் எல்லாம் கொல்றதுக்காக எப்படி ராமர் லக்ஷ்மணர் அங்க போராடினா. அதுக்கப்புறம் இவர் அப்படி ஒரு நான் என் பின்னால ராமர் லக்ஷ்மணர் நடந்து வரான்ற ஒரு கம்பீரத்தோட எப்படி மிथिலையில போய் சீதை வச்சு பண்ணி அவளுக்கு திருமணம் பண்ணிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம். ஆக ஒரு 1/4 24 நாழிகையில 1/4 சத்சங் பலனுக்கே இப்படி ஒரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய பலன் என்ன, அதனுடைய பவர் என்ன அப்படிங்கிறது நாமளும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதனாலதான் சத்சங் நல்ல வாழ்வு சேரணும்,
நல்லவா சொல்றதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணும், அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் மனசுல உள்ள கிரகிச்சுக்கணும். அதே போல நல்ல விஷயத்தை நம்ம பேசணும், நல்ல விஷயத்தை சிந்திக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அதை நாமளும் செய்வோம், நம்ம வாழ்க்கையை சிறப்பாக்கிப்போம். ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர்.